வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்னைக்கு நம்ம விஷாரத் உத்ரார்த்தனுடைய எஸ்ஸே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவீன் பத்ய சயனிகா, அதாவது பார்ட் 1ல வரும் இந்த நவீன் பத்ய சயனிகா. அதுல உருது காவிய கண்ல சுனிந்தா சேர் அப்படின்ற எஸ்ஸே பார்க்கலாம். வாங்க. கவிதா கா சாராंश लिखिए. இது டைரக்டாவே எஸ்ஸே தான் கொடுத்திருக்கேன். வாங்க எஸ்ஸே பார்க்கலாம். कवि परिचय. चुनिंदा शेर नामक कविता में गालिब के कुछ शेर हैं. चुनिंदा शेर அப்படின்ற இந்த கவிதை, ஷேர்னா கவிதை, சுனிந்தானா செலக்டட் அல்லது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் கவிதைகள் அப்படின்ற நான் பேருடைய இந்த கவிதையில காலிபுடைய குச் ஷேர் ஹை, சில கவிதைகள் இருக்கின்றன. उर्दू साहित्य में पहले गालिब का नाम लिया जाता है, फिर अन्य कवियों का. उर्दू साहित्य में, உருது இலக்கியத்தில் பகலே ஃபர்ஸ்ட் காலிப் கா நாம் லியா ஜாத்தா ஹை, காலிபோடைய பேர் தான் சொல்லப்படுறது. फिर अन्य कवियों का, அதுக்கப்புறம் தான் மற்ற கவிஞர்களுடைய பேர் சொல்லப்படுறது. उनका हर शेर दर्द से सना होता है. उनका அவருடைய ஹர் ஷேர் ஒவ்வொரு கவிதையும் தர்து சே வலிகளால, சனா ஹோத்தாகை வலிகளுடைய அந்த கரை படிந்தது அல்லது அந்த வலிகள் நிறைந்ததா இருக்கு. कविता परिचय. गालिब अपने अनुभव के आधार पर शायरी करते थे. गालिब தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில கவிதைகளை எழுதுறாரு. इस संकलन में कुछ ऐसे ही शेर हैं. इस संकलन, இந்த தொகுப்புல, சங்கலன் அப்படின்னா தொகுப்பு, கலெக்ஷன் में कुछ ऐसे ही, சில இப்படிப்பட்ட கவிதைகள் தான் இருக்கின்றன. எப்படி? வலி நிறைந்த கவிதைகள் தான் இருக்கின்றன. कविता का सारांश. इस दुनिया में कोई भी काम आसान नहीं है. இந்த உலகத்துல எந்த வேலையும் ஈஸி கிடையாது. मनुष्य का मनुष्य बना रहना भी आसान नहीं है. மனுஷன் மனுஷனா இருக்கிறதும் ஈஸி இல்ல. ஏதோ ஒரு விதத்துல நம்மள கோவப்படுத்திடுறாங்க, எப்படியோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம மனுஷனாவும் இருக்க முடியறது இல்ல. यह उसके भाग्य में नहीं है. இது அவனுடைய விதியிலையும் இல்ல, சூழ்நிலையால இந்த மாதிரி ஆகுறான். मैं किसी से मेरी हालत के बारे में क्या कह सकता हूँ. நான் யார்கிட்ட என்னுடைய நிலைமையை பத்தி என்ன சொல்றது? इतना तो कह सकता हूँ कि वेदना की रात असहनीय है. இது மட்டும் சொல்றேன், என்னன்னா வேதனுடைய இரவுகள் பொறுக்க முடியாதது. इस रात में एक बार मरना भी पड़े तो मुझे इसका दुख नहीं होगा. इस रात में, இந்த இரவுகள்ல एक बार ஒரு முறை, मरना भी पड़े तो சாக வேண்டி இருந்தாலும், मुझे इसका दुख எனக்கு அதனுடைய துக்கம் அல்லது சோகம் नहीं होगा இருக்காது. मेरे मरने के बाद लोग कहेंगे कि गालिब मर गया है. நான் இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் சொல்லுவாங்க गालिब இறந்துட்டாரு. यदि वह हमारे कहे अनुसार जीवन बिताता तो कितना अच्छा होता. यदि ஒருவேளை वह हमारे कहे, அவர் நாம சொன்னபடி, அனுசார்னா சொன்னபடி, ஜீவன் பிதாத்தா தோ வாழ்க்கைய கழிச்சிருந்தார்னா, கித்னா அச்சா ஹோத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஹே குதா, மேரி பிரேமிகா மேரே பிரேம் கோ சமஜ் நஹி பா ரஹி ஹை. ஹே கடவுளே, மேரி பிரேமிகா என்னுடைய காதலி, மேரே பிரேம் கோ என்னுடைய காதலை, சமஜ் நஹி பா ரஹி ஹை புரிந்து கொள்ளவில்லை. इसलिए तुम उसको और एक दिल दो या मुझे और एक जीप दो. அதனால நீங்க அவளுக்கு ஒரு இதயத்தை கொடுங்க, இன்னொரு இதயத்தை, और एक दिलனா இன்னொரு இதயத்தை கொடுங்க, யா அல்லது मुझे और एक जीप दो, எனக்கு இன்னொரு நாக்க கொடுங்க. ஏன்னா இந்த நாக்கால அவளை திட்ட முடியல, சோ இல்லாட்டி எனக்கு இன்னொரு நாக்க கொடுங்க. மேரி பிரேமிகா சரல் நாரிகை, என்னுடைய காதலி எளிமையான பெண். சாதகி மேம்பி வ खूबसूरत है, எளிமையிலும் அவள் ரொம்ப அழகான முகத்தை உடையவள். உஸ்கி खूबसूरती मुझे मार रही है,
और मैं मर रहा हूँ. அவளுடைய அந்த அழகான முகம் என்னை கொல்றது, நான் செத்துட்டு இருக்கேன். मैं कर्ज लेकर मदिरा पीता था, நான் கடன் வாங்கி மது அருந்துறேன். उसी समय मैं जानता था कि एक दिन मुझे अपमान सहना पड़ेगा. அப்பயே எனக்கு தெரியும், जानता था தெரியும், कि एक दिन ஒரு நாள் मुझे எனக்கு अपमान सहना पड़ेगा அவமானத்தை பொறுக்க வேண்டியிருக்கும், இதனால உண்டாக்குற அவமானத்தை நான் ஒரு நாள் தாங்க வேண்டியிருக்கும்னு எனக்கு அப்பயே தெரியும். वह स्त्री भगवान पर विश्वास नहीं करती और किसी से भी वादा नहीं निभाती. அந்த பெண் பகவான் பர் கடவுள் மேல விஸ்வாஸ் நஹிங் கர்த்தி நம்பிக்கை வைக்கல, அவர் கிசி சேபி யார்கிட்டையும் வாதா நஹிங் நிபாத்தி கொடுக்கிற வாக்குறுதிய அவ காப்பாத்துறது இல்ல, அத பத்தி அக்கறை இல்லாம இருக்கா. जो लोग धर्म और खुदा पर विश्वास रखते हैं वे उसकी गली में न जाएं. जो लोग எந்த மக்கள் மதத்து மேலையும் இறைவன் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ வே அவர்கள் உஸ்கி கலி में அந்த பெண் இருக்கிற தெருல ந ஜாயேங் போக கூட மாட்டாங்க. मुझे ऐसी जगह चाहिए जहां कोई भी न हो. எனக்கு இப்படிப்பட்ட இடம் வேணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜஹாं கோயி பி ந ஹோ, அங்க யாரும் இருக்கக்கூடாது. मेरे मित्र भी न हों और मेरी பாஷா बोलने वाले भी न हों. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, என்னுடைய மொழிய தெரிஞ்சவங்களும் அல்லது பேசுறவங்களும் கூட இருக்கக்கூடாது. मुझे एक ऐसा घर चाहिए जहां कोई भी पड़ोसी न हो और कोई पहरेदार भी न हो. मुझे एक ऐसा घर चाहिए, எனக்கு இப்படிப்பட்ட வீடு தான் வேணும். எப்படின்னா जहां कोई भी पड़ोसी न हो, அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, படோசினா பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கத்துல வீடுகளே இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களே இருக்கக்கூடாது. அவர் அண்டு கோயி பகரேதார், எந்த காவலாளரும் காவல் காக்குறதுக்கு, வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரியும் யாரும் இருக்கக்கூடாது. यदि मैं बीमार पड़ जाऊं तो भी मेरी सेवा करने वाले कोई न हो और यदि मैं मर गया तो रोने वाले भी न हो. यदि ஒருவேளை मैं बीमार पड़ जाऊं तो நான் நோயால படுத்துட்டேன்னா மேரி சேவா கர்னே வாலே கோய் ந ஹோ, எனக்கு சேவை செய்யறதுக்கு அல்லது தொண்டு செய்யறதுக்கும் யாரும் இருக்கக்கூடாது. और அண்ட் यदि मैं मर गया तो ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா ரோனே வாலே भी न हो, அலறதுக்கும் யாரும் இருக்கக்கூடாது. तुम होश में हो या बेहोशी में हो, अपने ही कारण हो, इसमें किसी दूसरे का हाथ नहीं है. तुम होश में हो, होஷ்னா கான்சியஸ், நீ கான்சியஸோட இருக்கியா யா அல்லது பேஹோஷிங் में हो மயக்கத்துல இருக்கியா, அப்னி ஹி காரண் ஹை அதுக்கு காரணம் நீ தான். நீ கான்சியஸா இருந்தாலும் சரி அல்லது அன்கான்சியஸா இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் நீ தான். இஸ்மின் கிசி தூசரே கா ஹாத் நஹிங் ஹை, இதுல வேற யாருடைய தலையீடும் இல்ல. நிராஷா சே கிரா ஹூம், ஏமாற்றத்தால சூழப்பட்டிருக்கேன். अपनी प्रेमिका के बारे में भी सोच नहीं पा रहा हूँ, என்னுடைய காதலிய பத்தி நினைக்க கூட என்னால முடியல. मैं मोहब्बत का मारा हूँ, நான் காதலால கொல்லப்படுறேன். रोते हुए बैठा हूँ, அழுதுட்டே உட்கார்ந்திருக்கேன். मगर मेरे आंसुओं का मजाक मत उड़ाओ, ஆனா என்னுடைய கண்ணீரை யாரும் கேலி செய்யாதீங்க. इन आंसुओं में तूफान खड़ा करने की ताकत है, இந்த கண்ணீருக்கு புயலையே நிறுத்தக்கூடிய சக்தி வலிமை இருக்குது. தாக்கத்னா வலிமை அல்லது சக்தி. मैं अपने घर में नहीं हूं, நான் என்னுடைய வீட்டுல இல்ல. घर में बहार आई है, வீட்டுக்கு வசந்த காலம் வந்திருக்கு. பஹார்னா ஸ்பிரிங் சீசன் வந்திருக்கு. घर की दीवारें भी हरी भरी नजर आती हैं, வீட்டுல இருக்க செவரெல்லாம் கூட நல்லா பசுமையா புதுமையா இருக்கிறது, அந்த மாதிரி கண்ணுக்கு இருக்கு. நசர்னா கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கு. மகர் इससे मेरा कोई फायदा नहीं है, ஆனா இதனால எனக்கு எந்த நன்மையும் இல்ல. मुझे कोई भी उम्मीद नहीं है, எனக்கு எதுல கோயி பினா எதிலும், உம்மீதுனா எதிர்பார்ப்பு, எனக்கு எதுலயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. मुझे मुसीबत से பாகர் நிக்கால்னே வாலா பி கோயி நஹிங் ஹை, என்னை இந்த சிக்கல்ல இருந்து அல்லது துன்பத்துல இருந்து, முசீபத்னா சிக்கல் அல்லது துன்பத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கும் யாரும் இல்ல.
मौत तो एक दिन जरूर आएगी, मगर उसके बारे में सोचने से अभी नींद नहीं आती. மவுத் தோ ஏக் தின் ஜரூர் ஆயேகி. மவுத்னா டெத் கண்டிப்பா ஒரு நாள் வரும். மகர் ஆனா உஸ்கே பாரே மேங் அத பத்தி சோச்னே சே யோசிக்கும் போது அபி நீந்த் நஹி ஆத்தி, இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. मैं पहले प्यार के कारण दीवाना बना हुआ था. நான் காதலால பைத்தியக்காரனா இருந்தேன். फिर उसके बारे में सोच सोच कर हंसता था. நம்ம எப்படி பைத்தியக்காரனா இருந்திருக்கோம் அப்படின்னு அதை பத்தி நினைச்சு இப்போ நான் சிரிக்கிறேன். अब किसी भी बात पर मुझे हंसी नहीं आती है. இப்ப எந்த விஷயத்தையும் நினைச்சு எனக்கு சிரிப்பு வரல. मुझे बोलना आता है. எனக்கு நல்லா பேச வரும். फिर भी मैं चुप हूँ क्योंकि बात ही कुछ ऐसी है. फिर भी मैं चुप हूँ. ஆனாலும் நான் அமைதியா இருக்கேன். ஏன்னா क्योंकिனா ஏன்னா बात ही कुछ ऐसी है. விஷயம் இத்தகையது. உசே व्यक्त करना ठीक नहीं है. என்ன விஷயம்னா அதை வெளிப்படுத்துறது இப்ப சரியா இருக்காது, முறை இல்ல. मुझे अपनी खबर भी नहीं है. எனக்கு அவளை பத்தின எந்த செய்தியும் இல்ல. मैं प्रेम की ऐसी अवस्था में हूँ. நான் அன்பினுடைய இந்த நிலையில இருக்கேன். காதல்ல இந்த நிலையில நான் இருக்கேன். प्रेम के आवेग से प्रेमी आंसू बहाता है. காதலினுடைய வேகத்துல காதல் கண்ணீர் அப்படியே பொங்குது. பஹாத்தா அப்படின்னா அப்படியே பொங்குகிறது. வாஸ்தவ் மேங் வஹ் ஆங்சு நஹிங் ஹை கூன் ஹை. அது உண்மையில கண்ணீர் கிடையாது, ரத்தம். கூன் அப்படின்னா பிளட், ரத்தம். மேரி ஹஜாரும் இச்சாயிங் ஹை. எனக்கு 1000 விருப்பங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. मगर कुछ इच्छाओं की पूर्ति हो गई और कुछ इच्छाओं की पूर्ति नहीं हुई. ஆனா சில விருப்பங்கள், இச்சாவுங்கன்னா விருப்பங்கள், பூர்த்தி சில விருப்பங்கள் பூர்த்தி ஆயிருக்கு, ஹோகைனா ஆயிடுச்சு, அவர் குச் இச்சாவும் மற்றும் சில விருப்பங்கள் கி பூர்த்தி நஹி ஹுயி, அது ஃபுல்ஃபில் ஆகல. சுனாத்தா கி காலிப் கே டுக்டே டுக்டே கியே ஜாயே. கேட்டது, சுனாத்தானா கேட்டது, என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னா காலிப் கே டுக்டே டுக்டே கியே ஜாயேங், காலிப் துண்டு துண்டா உடைக்கப்படுவார் அப்படின்னு கேக்குது. லோக் யஹ் தமாஷா தேக்னே கயே. இத எல்லாருமே பாக்குறதுக்கு போறாங்க, தமாஷா பார்க்க, வேடிக்கை பார்க்க போறாங்க. மைம்பி கயா, நானும் போனேன். மகர் ஐசா நஹிங் ஹுவா, ஆனா அப்படி ஒன்னும் ஆகல. விசேஷ்தா ஹர் ஷேர் தில் கோ சூத்தா ஹை. ஒவ்வொரு இந்த கவிதையும் நம்ம மனசை தொடுறதா இருக்குது. और हमें रोने पर मजबूर करता है. நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸா வேற ஒண்ணுமே பண்ண வழி இல்லாம நம்மள அழற மாதிரி கம்பல் பண்ற மாதிரி இருக்கு. அழுதே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வேற நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம அழற மாதிரி இந்த கவிதைகள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.